இறுதியாக புனித மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹுத்பாவி ஹத்தீப் முஹம்மது சலீம் முஹம்மது அலி ஹஃபிஸஹுல்லாஹ் நிகழ்த்தியிருந்தார். ஹுத்பாவின் தலைப்பு அல்லாஹ்வின் அன்பையும் அல்லாஹ் கட்டுப்படக்கூடிய அந்த தன்மையும் உலகத்தில் நிலைநாட்டுவது என்பதாகும். ஹுத்பாவுடைய ஆரம்பத்திலே அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ் குத்ஸியை சொன்னார்கள். யார் எனக்காக அன்பு வைப்பார்களோ அவர்களுக்கு என்னுடைய அன்பு கடமையாகிவிட்டது. யார் எனக்காக ஒருவருக்கு உதவி செய்வார்களோ அவர்களுக்கு என்னுடைய அன்பு கடமையாகிவிட்டது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, உதவி செய்யுங்கள், பிறருக்கு நல்லதை செய்யுங்கள். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து ஒரு சஹாபி கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, எப்போது கியாமத் நாள் ஏற்படும்? நபி ஸல்லல்லாஹு கேட்டார்கள், அதற்காக என்ன தயாரிப்பு செய்திருக்கிறாய்? அந்த சஹாபி சொன்னார், நான் அதிகமாக தொழவும் இல்லை, அதிகமாக நோவும் பிடிக்கும், அதிகமாக சதக்கா கொடுக்கவும் இல்லை, அல்லாஹ்வின் ரசூலை நேசிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அப்படி என்றால் நீ நேசிக்கக்கூடியவரோடு நாளை மறுமையில் எழுப்பாட்டப்படுவாய். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாங்கள் இந்த ஹதீஸை கேட்ட போது சந்தோஷம் அடைந்தது போன்று ஒரு போது நான் சந்தோஷப்படுவேன். நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமானவர்களாக இருக்கிறேன். நான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசிக்கின்றேன், உமர் ரலியல்லாஹு அன்ஹு நேசிக்கின்றேன். இவ்வாறானவர்கள் நேசிப்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அன்பு எனக்கு கிடைக்கும். பெரிசாக நான் அமல் ஒன்றும் செய்யவில்லை. இவர்களை நேசிப்பதன் மூலமாக இவர்களோடு நான் இந்த மாலை மறுமையில் எழுப்பாட்டப்படுவேன் என்ற செய்தி எனக்கு மிகவும் மன திருப்தியை ஆறுதலை வழங்குகிறது என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வை நேசியுங்கள். நேசிக்கப்படுவதற்கு அல்லாஹ் தகுதியானவன். அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ்வை நேசியுங்கள். அல்லாஹ்வுடைய நேசம் எங்களுடைய உள்ளத்திலே வர வேண்டும். குர்ஆனை நேசியுங்கள், இஸ்லாத்தை நேசியுங்கள், என்னுடைய சமூகத்தை நேசியுங்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்க வேண்டும். நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதத்தின் நபியாக, அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுத்த ஒரு நபியாக உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசிங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகத்தான் நீங்கள் சிறந்த சமூகமாக மாறி இருக்கிறீங்க. அதே போன்று நீங்கள் இந்த முழு உம்மத்தில் சிறந்த உம்மத்தாக மாறி இருப்பது நபியின் மூலமாகத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பு உங்களுடைய உள்ளத்தில் இல்லை என்றால் நீங்கள் உலகத்தில் இழிவானவர்களாக மாறிவிடுவீர்கள். உங்களுடைய விரோதிகள் உங்களை ஒரு விளையாட்டுப் பொருளாக கருதி விடுவார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை பின்பற்றுவதை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசியுங்கள். சூரா அல் ஹஷ்ரில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கொண்டு வந்தாங்க அதை எடுத்து நடவுங்கள், எதை தடுத்தார்களோ அதை விட்டு முற்றும் முழுதாக தவிர்த்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வை நேசியுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நேசியுங்கள். அதே போன்று அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். அல்லாஹ் ரசூலுக்கு நீங்கள் நேசிப்பது என்றால் அந்த மார்க்கத்துக்கு நீங்கள் கட்டுப்படுவதாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகளை பின்பற்றுவதாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சஹாபாக்கள் கேட்டால், யார் ரசூலல்லாஹ், நாங்கள் உங்களை நேசிக்கின்றோம். அப்போது சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகின்றார், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால், சஹாபாக்கள் சொன்னால் யார் சொன்னால் அல்லாஹ்வை நேசிக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினார், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்களுடைய பாவங்களை அனைத்தையும் மன்னிப்பான், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். சூரா ஆல இம்ரான் 31 வசனம். எனவே உங்களுடைய உள்ளத்துக்கு நீங்கள் உள்ளத்தில் அன்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதன் மூலம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டுப்படுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூலையும் நபியுடைய ரசூலையும் உங்களுடைய வாழ்க்கையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வாழ்க்கையின் வழிமுறையாக எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல நடைமுறையாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த முஸ்லீம்கள் உலகத்தை ஆண்டதெல்லாம் அல்லாஹ்வின் ரசூலை உண்மையாக நேசித்த காரணத்தினால்தான். ஏன் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு சமூகம் வருவார்கள், அவர்களை அல்லாஹ் நேசிப்பான், அவர்கள் அல்லாஹ் நேசிப்பார்கள். எனவே நாங்கள் இந்த அந்தஸ்தை அடைந்து கொள்ள வேண்டும் அல்லவா என்று சொல்லிவிட்டு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ் ரசூலுடைய அன்பை எல்லா அன்புக்கு முன்னால் நீங்கள் முற்படுத்துங்கள். சஹாபாக்களை பின்பற்றுங்கள். சொன்னாங்க, எங்களை சஹாபாக்கள் எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி எந்த அளவுக்கு நேசித்தார்கள் என்றால், சஹாபாக்கள் சொன்ன, யாரை சொல்ல நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை போன்று நாங்கள் மாற வேண்டும், எல்லா விடயங்களும் நபி கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற விடயத்தை எங்களை வழிகாட்டியிருக்கிறார்கள். சஹாபாக்கள் உடைய ஒரு செய்தி, அதாவது சஹாபாக்கள் எப்படி சொன்னார்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்மி சத்தியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுடைய சொத்து செல்வங்களை விட, பிள்ளை குட்டிகளை விட, பெற்றோர்களை விட, தாய்மார்களை விட, கடும் தாகத்தின் போது, கடும் உஷ்ணத்தின் போது ஏற்படக்கூடிய தாகத்துடைய நேரத்தில் கிடைக்கின்ற குளிரான தண்ணீரை விட எங்களுக்கு விருப்பமானவர்கள். இதனால்தான் எங்களுடைய சஹாபாக்கள் கிஸ்ரா, கைசர் போன்ற அவர்களுடைய கஜானாக்களுக்கெல்லாம் சொந்தக்காரர்களாக மாறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ்வையும் உண்மையாக உள்ளத்தால் நேசித்தார்கள். எது சொல்லோ அது செயலாக இருந்தது. மோஸ்துதி அவர்களுக்கு மத்தியில் இருக்கவில்லை. அல்லாஹ் ஹராமாக்கியதை ஹலாலாக்கவில்லை. அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக அந்த சஹாபாக்கள் வாழ்ந்திருக்கு. அல்லாஹ்வுடைய அடியார்களே, உங்களுடைய மனைவிமார்களுடைய அன்பை நபியுடைய அன்புக்கு முன்னால் நீங்கள் அதை முற்படுத்தி விட வேண்டாம். பிள்ளைகளுடைய அன்பை, சொத்து செல்வங்களுடைய அன்பை அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் முதன்மைப்படுத்தி விட வேண்டாம். யார் தன்னுடைய பெற்றோரை, தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய சகோதர சகோதரி, உறவினர்களை
மனைவிக்கு கட்டுப்பட்டு துண்டித்து நடப்பார்களோ, அதே போன்று மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக, பிள்ளைகளை திருப்திப்படுத்துவதற்காக ஹலால் ஹராம் என்று பார்க்காமல் ஹராத்தையும் செய்வார்களோ, பிள்ளைகள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை தன்னுடைய கோழைத்தனத்துக்கு காரணமாக யாரெல்லாம் பயன்படுத்துவார்களோ, அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட விடயத்தை செய்வதற்கு தடையாக பயன்படுத்துவார், நன்மையை தீமை தடுப்பதற்கு தடையாக பயன்படுத்துவார்களோ, அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டை விட்டும் தடையாக இந்த உலகத்துடைய வஸ்துக்களுடைய நேசத்தை யாரெல்லாம் ஆக்கிக் கொள்வார்களோ அவர் உண்மையாக அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய ஒரு அடியானாக கருதப்பட மாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காசு பணங்களையும் துணிமணிகளையும் ஆடம்பர வாழ்க்கையையும் நேசிக்கக்கூடியவர்கள் அழிந்து நாசமாகட்டும், அவர்கள் அழிந்து விட்டார்கள், இழிவடைந்து விட்டார்கள். அவர்களுக்கு என்னதான் ஏற்பட்டாலும் அவர்கள் உள்ளத்தில் உலகத்துடைய அன்பு மிகைத்திருக்கக்கூடிய காரணத்தில் எந்த ஒரு தாக்கமும் செலுத்த மாட்டாது. எப்படி முள்ளு தைக்கப்பட்டால் கூட அந்த முள்ளு அவர்களுக்கு அந்த முள்ளு அவருடைய காலிலிருந்து எடுக்கப்பட மாட்டாது. அவர்கள் உலகத்தின் அன்பிலே உலகத்தின் மோகத்திலே மூழ்கிவிட்டார்கள் என்று ஹத்தீப் அவர்கள் சொல்லிவிட்டு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, சஹாபாக்களிடத்திலிருந்து நபியுடைய அன்பை நீங்கள் கற்றுக்கொள்ள. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கடும் உஷ்டமான நேரத்திலே அவர்களை நிலத்தில் போட்டு அடிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் கூட ஈமானை விடவில்லை, அல்லாஹ்வின் அன்பை நபியுடைய அன்பை விடவில்லை. அஹத் அல்லாஹ் ஒருவர் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதே போன்று உண்மையில் உறுதியாக இருந்தார்கள். சல்மான் ரலியல்லாஹு தஆலா பாரசீகத்தில் பல மைற்கணக்கான தூரங்களை தாண்டி வந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண வேண்டும், நபி அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. அதே போன்று ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து காஃபிர்கள் சொன்னார்கள், உங்களை விடுதலை செய்கிறோம், இந்த இடத்தில் முஹம்மதை கொண்டு வந்து நாங்கள் கொலை செய்கிறோம், உங்களை விட்டுவிடவா? அவர்கள் சொன்னார், இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நான் எதையும் செய்வோம், நான் மரணித்தாலும் பரவாயில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ வேண்டும் என்று சொன்னார்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் எப்படி சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்தார் என்ற விடயம் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. அந்த விடயங்கள் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். கஸாவுடைய இந்த யுத்தம் எங்களுக்கு மிகப்பெரிய பாடங்களை தருகிறது. அல்லாஹ் ரசூலை நேசிக்கின்ற விடயத்திலே எப்போது இந்த எங்களுடைய கஸா மக்கள் சுன்னத்தை பின்பற்றி நடக்கிறார்களோ அப்போதெல்லாம் அவர்கள் அல்லாஹ்வையும், அதாவது இந்த இந்த எங்களுடைய மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளை போன்று எங்களுடைய சமூகம் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் நன்மையை தருவான் என்ற ஆசையோடு அல்லாஹ் ரசூலை நேசித்ததுக்காக வேண்டி அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தை மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ் நன்மை தருவான் என்று பொறுமையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், சகித்து கொண்டிருக்கிறார்கள். பசியோடு இருக்கிற கஸா மக்கள் அல்லாஹ்வுக்காக பசியை தாங்குகிறார்கள், தாகத்தை தாங்குகிறார்கள், ஏற்பட்ட சோதனைகளை துன்பங்களை தாங்கிக் கொள்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அந்த மக்கள் சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர் என்றால் அவர்கள் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டப்படக்கூடியவர்கள். நாங்கள் யார் நபிமார்கள் ரசூல்மார்கள் சித்திகீங்கள் யாருக்கு நாங்கள் உபகாரம் செய்தோமோ அவர்களோடு அவர் நாளைக்கு கியாமத் நாளில் எழுப்பாட்டப்படுவார். சூரா நிசா 69. அல்லாஹ்வுடைய அடியார்கள் உங்களோட மார்க்கத்தை நேசியுங்கள், மார்க்கத்தின் பக்கம் நீங்கள் மீண்டு செல்லுங்கள். எல்லா விதமான இன்று போராட்டங்களுக்கு மத்தியிலே சவால்களுக்கு மத்தியிலே மார்க்கத்தை நீங்கள் நேசிக்க வேண்டும், மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். அதே போன்று எந்த அளவுக்கு மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றுவோம் அந்த அளவுக்கு தான் உலகத்தில் அன்பு ஏற்படும். முஃமின்களோடு நேசம் கொள்ள வேண்டும். அதே போன்று உங்களுடைய மார்க்கத்தை வீணாக்கிவிடக்கூடாது. அகீதாவுடைய விடயத்தில் நீங்கள் மக்களை நேசிக்கின்றோம் என்பதற்காக மார்க்கத்தை உதறி தள்ள முடியாது. அதே போன்று குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஈமான் கொண்டவர்கள் நபியை நீங்கள் காண மாட்டீர்கள், மறுமையும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் முஸ்லீம்களுக்கு அநியாயம் செய்கின்ற போது முஸ்லீம்களோடு அவர்கள் தோழமை கொள்ள மாட்டார்கள். அது அவர்களுடைய வாப்பாவாக இருந்த பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, சகோதரர்களாக இருந்தாலும் சரி, உறவுக்காரர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய அன்புக்கு முன்னால் உறவுக்காரர்களுடைய அன்பை பெரிதாக கருத மாட்டார்கள். அல்லாஹ் இவருடைய உள்ளத்தில் ஈமானை எழுதிவிட்டான், அல்லாஹ் இவர்களுக்கு அவனுடைய ஒளியை கொண்டு அல்லாஹ் அவர்களை உதவி செய்வான். சூரா முஜாதிலா 22வது வசனம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, உங்களுடைய நாட்டை நேசியுங்கள், மக்களை நேசியுங்கள். யார் முஃமின்களை நேசிக்கவில்லை அவர் நஷ்டவாளி. முஃமின்களை நேசிக்க வேண்டும். முஃமின்களுக்கு எதிரான விரோத குரோதங்களை விட்டு அவர்களை பாதுகாப்பதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் தான் விரும்புவது தன்னுடைய சகோதரருக்கு விரும்பாத வரைக்கும் உண்மையான ஈமான்தாரியாக ஆக முடியாது. ஈமானை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்காக மற்றவர்களை நேசியுங்கள், அல்லாஹ்வுக்காக மற்றவர்களை விரோதம் கொள்ளுங்கள். மற்றவர்களோடு நீங்கள் எப்படி உங்களுடைய உறவை வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அளந்து பாருங்கள். யார் அல்லாஹ்வுக்காக நேசம் கொள்வார்களோ, அல்லாஹ்வுக்காக வெறுப்பார்களோ, அல்லாஹ்வுக்காக கொடுப்பார்களோ, அல்லாஹ்வுக்காக தடுப்பார்களோ அவர்களுடைய ஈமான் பரிபூர்ணம் அடைந்து விட்டது என்ற ஹதீஸை சொல்லி ஹதீப் அவர்கள், அல்லாஹ்வுடைய அடியார்களே, உங்களுடைய இன்று என்னுடைய முஸ்லீம்களுடைய இரத்தங்கள் ஓட்டப்படுகிறது, உடைமைகள் உயிருக்கெல்லாம் சேதங்கள் செய்யப்படுகின்றன. இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் வாரானவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய முன்வர வேண்டும், நலவுகளை செய்ய முன்வர வேண்டும். முடிந்த அளவு நாங்கள் ஷர்றுகளை கெடுதிகளை விட்டவர்களை நாங்கள் பாதுகாப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த அன்பின் மூலமாக சொர்க்கத்துடைய கதவை நீங்கள் தட்டுங்கள், உங்களுடைய ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் ஒரு ஈமான் கொள்ளும் வரைக்கும் சொர்க்கம் செல்ல மாட்டீர்கள்.
நீங்கள் ஒருவருக்கொரு பரஸ்பரம் அன்பு கொள்ளும் வரைக்கும் உங்களால் ஈமான் கொள்ள முடியாது என்று சொல்லி ஹத்தீப் அவர் குத்பாவுடைய முதல் பகுதியை முடித்துவிட்டு இரண்டாவது பகுதி அல்லாஹ்வுக்கு வந்து ஸலவாத்து ஸலாம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, எங்களை சில பேர்களை நேசிக்க வேண்டும். எங்களுக்கு மத்திய பரஸ்பரம் சகோதரத்துவம் ஏற்பட வேண்டும், அன்பு ஏற்பட வேண்டும், ஒற்றுமை ஐக்கியம் ஏற்பட வேண்டும், உண்மையான அன்பு ஏற்பட வேண்டும். எங்களுடைய முஸ்லீம்களுடைய விடயத்திலே உங்களுடைய அன்பு எங்கே இருக்கிறது? நீங்கள் உண்மையிலே முஸ்லீம்களை நேசிக்கின்றீர்களா? முஸ்லீம்கள் நடக்கக்கூடிய விடயங்களை பார்த்து கொண்டா இருக்கிறீர்கள்? எங்கே ரஹ்மத், எங்கே மனிதநேயம், எங்கே ஒரு இன்னொரு முஸ்லீமுக்கு நடக்கக்கூடிய நலவு எங்கே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள், அல்லாஹ்வே சத்தியமாக ஒரு மனிதன் தனக்கு நேசிப்பதை தனக்கு விரும்பக்கூடிய ஒன்றை மற்றவர்களுக்கு விரும்பாத வரைக்கும் உண்மையான முஃமினாக ஆக முடியாது என்று ஹத்தீப் அவர் சொல்லி, அல்லாஹ்வுடைய அடியார்களை உங்களுடைய மனைவிமார்களை நேசியுங்கள், அவர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள், அநியாயம் செய்ய வேண்டாம், பிள்ளைகளை நேசியுங்கள், பெண்களை நேசியுங்கள், அவர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள், நலவு செய்யுங்கள். எந்த பெண்கள் நலவுக்கு காரணமாக இருக்க அந்த பெண்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று துஆ செய்த அல்லாஹ்வுடைய அடியார்களே, உறவினர்களே, உங்களுக்கு மத்தியில் உறவுகளை வளர்த்துக் கொள்ளுங்கள், சகோதரத்துவத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய உறவை பெரிதாக மதித்து கண்ணியப்படுத்திக் கொள்ளுங்கள், கண்ணியமாக வாழ்ந்து கொள்ளுங்கள். அறிந்து கொள்ளுங்கள், இந்த அன்பு என்பது ஈமானுடைய அடையாளத்தில் ஒன்றாகும். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், உங்களுடைய அன்பை வளர்த்துக் கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள், அல்லாஹ்வை நேசியுங்கள், நபியை நேசியுங்கள். அல்லாஹ் முஃமினை, நீங்கள் அல்லாஹ்வை முஃமின்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக நேசியுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வசியத் உபதேசங்களை எடுத்து நடவுங்கள் சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதனே, நீ உனக்கும் உன்னுடைய குடும்பத்துக்கும் விரும்புவதை இன்னொரு முஸ்லீமுக்கு நீ விரும்ப வேண்டும், உனக்கும் உன்னுடைய குடும்பத்துக்கு நீ வெறுப்பதை இன்னொரு முஸ்லீமுக்கு நீ வெறுக்க வேண்டும், அப்போதுதான் நீ உண்மையான முஃமினாகுவாய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே அன்பை நாங்கள் வளர்த்துக் கொள்வோம் என்று சொல்லி, அல்லாஹ் உங்களை நேசித்து விட்டால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹ் உங்களை நேசித்தால் உங்களுடைய முடிவு நல்ல முடிவாக இருக்கும். அல்லாஹ் உங்களை நேசித்தால் அல்லாஹ் உங்களோடு அவனுடைய ரஹ்மத்துக்களை சொரிந்து உங்களோடு அல்லாஹ் ஆகிவிடுவான். ஒரு உம்மத்து உங்களை அழிக்க வந்தாலும் உங்களை யாராலும் அழிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அன்பை நீங்கள் உலகத்திலே பரப்புங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி காட்டுங்கள். அல்லாஹ் ரசூலுடைய அன்புக்கு முன்னால் வேறு எந்த அன்பையும் நீங்கள் முற்படுத்த வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்களை அஹ்லாக்குகளை பின்பற்றுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு ஏற்பட்ட இந்த சோதனைகள் இல்லாமல் ஆக்கி விடுவான். அநியாயங்களை விட்டு அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். உங்களை பசியை கொண்டும் உங்களை பயத்தை கொண்டு அல்லாஹ் சோதிக்க மாட்டான். எனவே அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள், அல்லாஹ்வின் பக்கம் விரையுங்கள், அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை கண்ணியப்படுத்துங்கள். உங்களுடைய மஸ்ஜித் அக்ஸாவை விட்டு நீங்கள் வெளியேற வேண்டாம். இதை நீங்கள் பராமரிக்க வேண்டும், இதை நீங்கள் பாதுகாக்க வேண்டும், இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தை நேசிப்பதும் இந்த அக்ஸாவை நேசிப்பதும் இது அல்லாஹ்வோடு செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தம், வியாபாரமாகும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய அடியார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு மனிதன் நபியிடத்தில் வந்து ஒரு மனிதர் சொன்னார், யார சொல்ல, ஒரு மனிதர் ஒரு சமூகத்தை நேசிக்கிறார், அந்த மக்களுக்கு வாழக்கூடிய மக்களை நேசிக்கிறார் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் யாரை உலகத்தில் நேசிப்பாரோ அவர்களோடு நாளை மறுமையில் எழுப்பாட்டப்படுவார் என்று சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே ஹதீஸில் வந்திருக்கிறது, யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புவாரோ அல்லாஹ் அவரை சந்திக்க விரும்புவான், யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்பவில்லையோ அல்லாஹ் அவரையும் சந்திக்க விரும்ப மாட்டான் என்ற அந்த ஹதீஸை சொல்லி முழுமையாக ஹதீப் முஹம்மது சலீம் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் புனித மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பா விட்டு விடைபெற்று சென்றார். அந்த அடிப்படையில் இன்றைய தினத்திலே புனித மஸ்ஜித் ஹராத்துடைய மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பா, ஏகத்துவத்தை நாங்கள் பாதுகாக்கணும், ஒரு கொள்கையை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், ஷிர்க் போன்ற விடயங்களில் நாங்கள் எங்களை நாங்கள் ஆளாக்கி விடக்கூடாது, நாங்கள் ஷிர்க்கை விட்டு எங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எனக்கு அல்லாஹ் தஆலா எங்களுடைய ஈமானை பாதுகாத்து ஈமான் உறுதியை வழங்க வேண்டும் என்று துஆ செய்து கொள்கிறோம். அதே போன்று இரண்டாவது ஹுத்பாவில் ஹத்தீப் அவர்கள் வதந்திகளை நாங்கள் பரப்பக்கூடாது, வதந்திகளை நம்பக்கூடாது, வதந்திகளை நாங்கள் செய்திகள் வருகின்ற போது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று அழகாக முன்வைத்தார்கள். எனவே நாங்கள் தகவல்களை மிக அழகாக முறையாக பகிர வேண்டும். யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடியதாக என்னுடைய தகவல்கள், என்னுடைய கருத்துக்கள், என்னுடைய எழுத்துக்கள் இருக்கக்கூடாது என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். மூன்றாவது ஹுத்பாவில் ஹத்தீப் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ்வை நேசிப்பது என்பது உலகத்தில் அல்லாஹ்வுடைய நேசம் உண்டாகுவதற்கு காரணமாக அமையும் என்றார். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தில் இருக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக நேசிப்போம், அல்லாஹ்வை நேசிப்போம், அல்லாஹ்வுடைய அன்பையும் நேசத்தையும் ரஹ்மத்தையும் பெற முடியும் என்று சொல்லி நேரமாக ஹுத்பாக்களை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரங்களாக உங்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்ய வேண்டும் என்று துஆ செய்து, நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சகோதரர் ரிஸ்வான் அவர்களுக்கும் தொழில்நுட்ப உதவியாளர் சகோதரர் ஷர்ஃபான் அஹ்மத் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்து அவர்களுக்கும் துஆ செய்து இன்னும் ஒரு மனாபிர் இஸ்லாம் நிகழ்ச்சியினூடாக மீண்டும் இன்ஷா அல்லாஹ் உங்கள் அனைவரை சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்கிறோம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.